இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு வைக்கலாம். அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னா நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பழுத்தது எடுத்திருக்கேன். என்கிட்ட இல்லை, அதனால் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. மஞ்சள் பூசணிக்காய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அது பெரிய வெங்காயம் போடணும், சின்ன வெங்காயம் போடணுன்ட்டு இல்லை, நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம செய்யலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நம்ம இஷ்டம்தான், சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம், இது பொரியட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. அதை போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு பொன்னிறம் வரணுன்ட்டு இல்லை, அந்த கோல்டனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்தாலே ஓகே தான். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு வதங்கிடுச்சு. இப்போ பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காவை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இதில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு. நமக்கு மிளகா பொடி சில்லி பவுடர் வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அது வேகணும் இல்லையா, அதனால் தேவையான அளவு தண்ணி நான் கொஞ்சமாக போடுறேன், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக. போட்டுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சு நடுவில் இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் உங்களுக்கு கிடைக்கும்போது, நீங்கள் அப்பப்போ கிடைக்கும்போது வாங்கி செய்யுங்க. இப்போ எனக்கு திடீர்னு இப்போது வெளியே கீரைக்காரமாக கொண்டு வந்தாங்க, அதனால் வாங்கிட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நல்லா பதம் வந்துடுச்சு. நீங்கள் அந்த கரண்டி வச்சு லேஸாக அதில் கட் பண்ணி பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் சாஃப்டாக கட் ஆச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேகலை, அது மாதிரி இன்னொரு டைம் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அகைன் மூடி போட்டு திறந்து பார்த்தாச்சு, நமக்கு வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது வந்து நம்மளோட டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை உங்களுக்கு என்ன ஸ்வீட் இருக்கோ, வெல்லம் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப ஹெல்த்தி. அப்படியே நான் பாப்பாவுக்கு பேக் பண்ணுறேன். இது சாம்பாரும் முள்ளங்கி சாம்பார், இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பாரும் இது மஞ்சள் பூசணிக்காய் கூட்டும். பாப்பா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தான் கம்பல் பண்ணி கொடுக்கணுன்ட்டு கொஞ்சமாக காய வச்சு கொடுத்தேன். சின்ன பிள்ளைங்களே சாப்பிட சொல்லுங்கள். பூசணிக்காய் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். சின்ன வயசுலலாம் சாப்பிட மாட்டோம் நம்ம, இப்போ தெரியறதுனால சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.